ஒரு 15 வயசு பொண்ணு இப்படிலாம் பேசுமான்னு நான் ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ஃபீல் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு சொல்றேன், ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து 2 ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பிளேஸ் பண்ண உடனேவே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெசேஜை பார்த்த உடனேவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இருக்கட்டும், இப்போ நான் டெய்லி ஆர்டர்ஸ் பேக் பண்ணும்போது ஏதாச்சும் ரேண்டமா ஒரு ஆர்டர் எடுத்து நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் நம்மளோட கஸ்டமர் 2 ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஒரு ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. பார்சலை ரிசீவ் பண்ணிட்டு ஒரு பெரிய மெசேஜ் வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். என்ன இவ்வளோ பெருசா அனுப்பிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ நீட்டா அவ்வளோ அழகா ரிவ்யூ வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ரிவ்யூவை பார்த்தோன்னே நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணேன். அந்த ரிவ்யூவை நான் கடைசியில் ஆட் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவங்களோட ஏஜ் கேட்டோன்னே நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். இவ்வளோ சின்ன வயசுல அவ்வளோ அழகா வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ஆர்டரை பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது அவங்களோட ஆர்டரை நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த ஆர்டர். ஸோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீடியோல அவங்களோட ரிவ்யூவை கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆட் பண்றேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆண்டர்பிரினியர்ஸ் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் வச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. லிங்க் பயோல இருக்கு.